17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க, அது வாழ்த்துக்கள் தான். ஆனா வந்து மாற்று அரசியலை தரப்போறேன், எக்ஸ்ட்ரா லக்கேஜா வரல அப்படின்னு சொல்லியிருந்த திரு விஜய் அவர்கள் வந்து எல்லா கட்சியிலும் என்னென்ன பிரச்சனை பேசப்பட்டதோ அந்த பிரச்சனையை தான் எடுத்து தீர்மானமா நிறைவேற்றிருக்காருன்னு பல தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. ஏங்க அவர் என்ன இஸ்ரேல் காசா போர் இல்லை உக்ரைன் ரஷ்யா போரியா பேசுறாரு? தமிழ்நாட்டு பிரச்சனை தானங்க பேசுறாரு. தமிழ்நாட்டில் தானங்க பிரச்சனை. எல்லா கட்சியும் பேசுறதுன்னா நாங்க பேசுனது நீ என்ன பேசுன பேட்டர்ன் ரைட்ஸா போட்டு வச்சிருக்கீங்க பிரச்சனை. அது மட்டுமே வச்சு சொல்லல. விஜய் அவர்கள் வந்து சினிமா படங்கள்ல எப்படி வந்து டைலாக் பேசுறாரோ அதே மாதிரி ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரியும் இப்போ இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு. அவர் இப்போ அரசியல் கட்சிகளை வராருன்னா அப்படிதான் பேசுவார். கேட்குறேன் என்ன டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க, நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு குட்டி கதை ஏதாவது சொல்லி பார்த்துருக்கீங்க? இல்ல, வந்த முதல் மேடையில குட்டி கதை சொல்ல போறேன்னு சொன்னாரு. தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னும் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேது, மக்களை சந்திக்க மாட்டேது, களத்துல போராட மாட்டேங்குது. எத்தனை வாட்டி நான் சொல்றது? வாரம் இந்த கேள்வி கேட்பீங்களா? இல்ல, நான் கேட்கல, தலைவர்களே இந்த கேள்வியை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க. அவர் பத்திரிகை சந்திச்சுட்டு தான் இருக்காரு, எல்லார்கிட்டயும் பார்த்துட்டு தான் இருக்காரு, பேசிட்டு தான் இருக்காரு. இல்லாம இவங்களால எப்படி பதில் சொல்ல முடிஞ்சது? மக்கள் களத்துல எப்ப வர போறாரு? பேசல, ஏன் பேசல? யார் சொன்னா மக்கள் களத்துல வரலன்னு? இல்ல, அப்போ ஒரு கொள்கையில வந்து தாவேக்காவே நிலையா இல்லையா அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கீங்களா பேசுறதுக்கு? என்னையா பேசுறா முட்டாள் மாதிரி, இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா அவங்க எல்லாம்? நீங்க யார் சார் சொல்றதுக்கு இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு? கருத்தை கேளுங்க, அந்த கருத்தை பேசுங்க. சொன்னார்ல 5 தலைவர்கள் கொள்கை தலைவரா ஏன் எடுத்திருக்கோன்னு விளக்குனாரா விளக்கலையா? இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். நேற்று பொதுக்கூட்டம் நடந்தது, தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்கூட்டம். என்னென்ன மாதிரி தீர்மானங்கள்லாம் நடந்துச்சு, அங்க என்ன மாதிரி செயல்லாம் நடைபெற்று இருந்தது? நீங்களே பார்த்துருப்பீங்களா லைவ்ல ஃபுல்லா 17 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை தான் நிறைவேற்றிருக்காங்க. சில பேர் மாதிரி வந்து முதல் கையெழுத்திலேயே நாங்கள் அதை செஞ்சு விடுவோம், இதை வந்தால் இதை செஞ்சிருவோம், அதை வந்தால் அதை செஞ்சிருவோம்லாம் சொல்லாம, ஆனா ஒரு உண்மையான நேர்மையாக அது பார்க்கும்போதே தெரியுது இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட முடியுமா முடியாதா? முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானங்கள். எந்தெந்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அந்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பையும் தெரிவிக்கிற மாதிரி தெளிவான ஒரு தீர்மானங்களை தான் நிறைவேற்றிருக்காங்க. ஒரு 6 ஆராய்ஞ்சு ஒரு தெளிவான ஒரு தீர்மானங்களாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப தேவைப்படுற தீர்மானங்கள் 17 கிட்டத்தட்ட ஒரு 2 விட்டுருங்க. அது 2 மட்டும் வந்து அந்த இரங்கல் செய்தியும் இன்னொன்று வந்து இந்த இதுக்காக சொன்னது. அதை தாண்டி மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த 2த்துல ஏதோ ஒன்று வருது. தாண்டி மற்றது எல்லாமே வந்து ஒரு 15 தீர்மானம் வச்சுக்கணும். 15 வந்து ரொம்ப தெளிவான ஒரு தீர்மானம். தமிழக பிரச்சனைகளை எடுத்து அவரு தெளிவாக எது முக்கியம், எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க முடியாது. ரொம்ப கோர் சொல்லுவோம்ல, அந்த கோர் கண்டென்ட்டை எடுத்து தீர்மானங்களை கட்சி முறையில் நிறைவேற்றிருக்காங்க. கண்டிப்பா 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க, அது வாழ்த்துக்கள் தான். ஆனா வந்து மாற்று அரசியலை தரப்போறேன், நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜா வரல அப்படின்னு சொல்லியிருந்த திரு விஜய் அவர்கள் வந்து எல்லா கட்சியிலும் என்னென்ன பிரச்சனை பேசப்பட்டதோ அந்த பிரச்சனையை தான் எடுத்து தீர்மானமா நிறைவேற்றிருக்காருன்னு பல தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. ஏங்க அவர் என்ன இஸ்ரேல் காசா போர் இல்லை உக்ரைன் ரஷ்யா போரியா பேசுறாரு? தமிழ்நாட்டு பிரச்சனை தானங்க பேசுறாரு. தமிழ்நாட்டில் தானங்க பிரச்சனை. எல்லா கட்சியும் பேசுறதுன்னா நாங்க பேசுனது நீ என்ன பேசுன பேட்டர்ன் ரைட்ஸா போட்டு வச்சிருக்கீங்க பிரச்சனைக்கு. கேட்குறேன், என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்? ஸோ அந்த பிரச்சனையை எடுத்து பேசுறாரு. மீனவர் பிரச்சனை யாருமே பேசக்கூடாதா? பேசக்கூடாதுன்னா அந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வாங்க. நாங்கள் அதுதானே கேட்குறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றோம், அந்த சட்டம் ஒழுங்குக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம், அதுக்கு என்ன பாதுகாப்பு கொண்டு வந்துருக்கீங்க? விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு காணொலி விட்டுருந்தாரு மகளிர் இதுக்காக. அப்போ வந்து தமிழ்நாடு தான் முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எங்க சொன்னேன்? இல்ல சொல்லியிருந்தீங்க, எடுத்து போடுங்க. இல்ல நம்ம காட்டுறோம். இதே வீடியோ நான் ஓப்பனாவே கேட்கறேன். இதே வீடியோல போன கேமரா இப்படி பேசினார், இந்த காலில் பேசினார், எடுத்து தாராளமா போடுங்க, நான் ஓகே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிலாம் சொல்லலையே. பெண்களுக்கு ஏங்க 4 வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான், புட்டு கிளிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு சேனல்லையும் 12வது படிக்கிற குழந்தைய 4 வாத்தியார்கள் சேர்ந்து 6 மாசமா வன்முணர்வு பண்ணி அதை பிரெக்னென்ட் ஆகி அபாஷன் ஆகிற கேவலமான ஒரு ஸ்டேட்டா உட்காந்துன்னு இருக்கு. இதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. நான் இப்ப சொன்னேன், நான் ஊபியில பிரதர், நான் ஊபிலாம் கிடையாது, தெளிவா அடிக்கிறவன் தான். தப்புனா தப்பு தான். அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவர்களுக்கே தெரியாம செஞ்சிருப்பாங்க. இந்த காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க பாரு பசங்களுக்கு, ஸ்கூல்ல படிக்கிற அந்த மாதிரி 1, 2 செஞ்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து நம்ம பேசுவோமே தவிர
எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அது எந்த கான்டெக்ட்ன்றதையும் ஓகே, கண்டிப்பா நம்ம அது நீங்க எடுத்து போடுங்க, நான் பார்த்து விளக்கத்தை சொல்றேன். கொடுப்போம். கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றது 100% சொல்லும்போது ஒரு பெண்ணுக்குமே பிரச்சனை வரக்கூடாது. இப்போ 100% பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? சரி, உங்க பாயிண்டே அதுதான். 100% காமேஷ் தான் சொன்னாரு, அன்பர்சன் சொல்லல. நான் பாஸ் சொல்றேன், நான் சொல்லல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே, ஒருவேளை நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா எடுத்து போட்டு காட்டுங்க, பாருங்க அப்படி பேசி இப்படி பேசுறது, போன வாயி இது நார வாயின்னு கூட போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தாராளமா நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நான் பேசவில்லை. சரி, ஓகே. சரி, விஷயத்துக்கு வருவோம். 100% பெண்கள் பாதுகாப்புன்னு தான் அவர் சொல்றாரு. அவர் எங்கேயுமே வெறும் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்ல. 100% பெண்கள் பாதுகாப்புனா ஒரு பெண் குழந்தை, 2 வயது பெண் குழந்தைன்னு ஆரம்பிச்சு 60 வயது வரைக்கும் இருக்கிற 70-80 வயது இருக்கிற பெண்கள் வரைக்கும், அதாவது பாட்டியம்மாக்கள் வரைக்கும் எல்லோருக்குமே பாதுகாப்புன்ற ஒரு ஸ்ட்ராங்கான கோட் மட்டும், அதை மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்த அவர் வந்து திட்டமிட்டு வச்சிருக்காரு, அந்த திட்டத்தை நிறைவேற்ற போறாரு. அது மூலமாக 100% பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும்ன்ற இதில் தான் அவர் சொல்ல. அவர் சொல்ல மாட்டார், சும்மா பிளைண்டெல்லாம் சொல்ல மாட்டார். அதை மட்டும் எம்பசிஸ் பண்ணி பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான்ல இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெட் ஜெயின் அப்படின்ற ஒரு மூவியே வந்து அந்த ஒரு நிறுவனத்தையே வந்து திரு விஜய் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாரு குருவின்ற படத்துல. இவர் என்ன ஊழலை பத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. நீ பற்றி பேசுவோமே, உங்கள் கட்சியில் போன வாரம் வரைக்கும் திருடனாக இருந்தாலும் இந்த வாட்டி கூப்பிட்டு அவனுக்கு வெள்ளை பெயிண்ட் அடித்து வாஷிங் மிஷினில் போட்டு தியாகியாக்கி அனுப்பல. இது என்ன அதோட அது ஒருத்தன் படம் கட்சியாக இது பண்ணியிருக்கான். இது வருது. எம்ஜிஆர் கூட தான் திமுகவில் இருந்தார். அப்போ எம்ஜிஆர் வந்து அதே ஊழல் கட்சியில் இப்படியே சேர்த்துக்கலாமா? திமுக சேர்த்துக்கலாமா? அவரையும் சொல்கிறேன், அது மாதிரி கிடையாதுங்க. எங்கே அது பேசணுமேன்னு பேச சொல்லாதீங்க. அவர் நல்லா படித்தேன் கருத்தோவியில் வந்து பேச சொல்லுங்கள். ஏதோ சம்மந்தம் ஏன் வளர்ட்டு அவருக்கு என்ன ப்ரெஷரு? அங்கேருந்து அமித்ஷா கொடுக்குறாரோ அவருக்கு, இப்படி செய் அப்படி செய், நான் சொன்னதை ஏற்றுக்கொள், எடப்பாடியுடன் போய் பேசி அப்படின்னு சொல்கிறார் போல இருக்கு. அதோட வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ ஒரு இதில் வந்து உடையுது அவருக்கு. நல்லா பேசுகிற மனுஷன் தானே, தெளிவாக பேசுகிற மனுஷன் தானே. என்னாச்சு அவருக்கு? சமீப காலமாக அவர் பேசுறது எல்லாமே ஒரே ட்ரால் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை ப்ரோ, இந்த மூலமாக அந்த காணொலி மூலமாக சொல்லி, அண்ணாமலை ப்ரோ ரிலாக்ஸ்டாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், அதனால் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. என்ன இது? என்னது கேள்வி? இது எப்பயோ நடந்த விஷயம். இப்போ அவர் அப்படி பார்த்தோன்னா ரெட் ஜெயிண்ட் ஆரம்பித்தா அதே அவரை எதிர்த்து தான் இப்போ அரசியல் பண்ணுறாரு. என்ன நேத்தியை பற்றி விட்டுருங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியலையும் நடக்கிற சமகால அரசியலையும் நாளைக்கு நிகழப்போகிற அரசியலை பற்றி தான் பேசணும். அரசியலில் நேற்று இருக்கிற அரசியல் வந்து வரலாறு, அது வரலாறோ வாட்டெவர் இட் இஸ் வரலாறுன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். அது ஹிஸ்ட்ரிலாம் நடந்துச்சு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பு தான் எடுத்துக்கணும். ஓகே, இது இப்படி இருக்குது, இதற்கு இன்னைக்கு இப்படி, இதுக்கு நாளைக்கு அப்படி அப்படின்னு போகணுமே தவிர, நேற்று எத்தனையோ பேர் அந்த கட்சியில் இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்தான். திமுகவில் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து உங்கள் கட்சியில் அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்கள் கட்சி ஊழல் கட்சி, அதையும் சேர்த்துக்கலாமா? திமுக எத்தனை பேர் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க சார்? அவங்க துரைசாமியா அவர் வந்து சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஊழல் பண்ணிட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ பாஜக ஊழல் அப்படின்னு ஒத்துக்கிறாருன்னா நம்ம பேசுவோம். கட்சியை விட்டு கட்சியே வந்து உட்கார்ந்ததுக்கு ஏதோ நிறுவனத்தில் செஞ்சாராம், படம் நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டார் அவர். அதை உட்காந்து அது நடந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. நேற்று ஊழல் பண்ணிட்டு கட்சி மாற்றி சீட்டு கிடைக்கல, உங்கள் கட்சியில் வந்து நீ சேர்ந்துருக்கிறான். அவனுக்கு வந்து துணை தலைவர் போஸ்ட் வரைக்கும் ஏதோ கொடுத்துருக்கீங்க, துணை செயலர், துணை. அப்போ அவங்களாம் யாரு? அவங்க தியாகி. அவங்க அப்போ உங்கள் கட்சியும் ஊழல் இல்ல. அதே தாவேக்காவிலையும் ஊழல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வளர்த்துறாங்க. என்ன அப்படின்னா 4 லட்சம் ரூபாய்க்கு பொறுப்பை விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகியே குற்றச்சாட்டு இருக்காங்க. இருக்கு, காட்டு. வீடியோலாம் காட்டக்கூடாது. வீடியோவில் 100 பேர் இருப்பான், கையெழுத்து போட்டு அவர் ஓப்பன் ஆகி எக்ஸ்க்ளூசிவாக முடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது பொத்தாம் பொதுவில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு சொல்லக்கூடாது. வீடியோவில் காசு கொடுத்தா யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும். கட்சி நிர்வாகியே பேசியிருக்காங்க. அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அவர் நிர்வாகி? விஜய் அண்ணாவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிர்வாகியா? இதெல்லாம் இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் அது உண்மையான காரணம். ஒருவேளை தவறாக இருந்தால் அதை பொதுச் செயலாளரிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். நாங்கள் இந்த உருட்டுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது, சொம்பு தூக்குற வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு தவறு நடந்துருக்குது. உங்கள் ஆள் ஒருத்தர் நீங்கள் போஸ்டிங் போட்டு ஒரு ஆள் இப்படி பண்ணியிருக்காரு, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்துருச்சு, உண்டாங்கண்ணே, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நானும் நிறையா காணொலியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விஜய் அண்ணாவால் புதிய ஆனந்தன் அவர்களால் வந்த அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்கல்ல, அந்த லெட்டரில் அவங்க யாருன்னு சொல்லுங்கள், அவங்க வாங்கினதுக்கான ப்ரூஃபை காட்டுங்க, நம்ம பேசிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இப்போ வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆடியோ லான்ச்சுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியல விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா இல்லை, முதல் மேடையிலேருந்து இன்ன வரைக்குமே வந்து அரசியல் டைலாக் தான் பேசுகிறாரு, ஒரு அரசியல் தலைவராக இன்னும் மாறல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று புரியவே மாட்டேங்குது. இவங்க கட்சியிலலாம் எப்படி மௌன விரதம் இருப்பாங்களா? என்ன எல்லாரும் என்ன மலரஞ்சலி செலுத்தவா போகிறாங்க?
இவர் கட்சி தலைவர் விசிகா அண்ணன் திருமா அண்ணன் ஸ்டேஜ் ஏறி மைக்கை பிடிச்சாலே அந்த கற்று கத்துறாங்க, அந்த கிளாப் அடிக்கிறாங்க, அந்த விசில் அடிக்கிறாங்க. அப்போ அது என்னது? அதெல்லாம் வந்து இப்போ எதை வச்சு நீங்க சொல்றீங்க? கிளாப் அடிக்கிறதையும் விசில் அடிக்கிறதையும் கத்துறதை வச்சு தானே சொல்றீங்க. அதை வச்சு அது மட்டுமே வச்சு சொல்லல. விஜய் அவர்கள் வந்து சினிமா படங்கள்ல எப்படி வந்து டைலாக் பேசுறாரோ அதே மாதிரி ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரியும் இப்போ இருக்குது. இது ஒரு கட்சி மேடை மாதிரி தெரியலையே. ஸ்லாங் இருக்கும் சார், சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும். அவர் இப்போ அரசியல் கட்சிகளை வராருன்னா அப்படிதான் பேசுவார். அது ஏற்கனவே அந்த மாதிரி பேசி இருந்திருக்கலாம். இங்கே அரசியல் அது வந்து நான் கேட்குறேன், என்ன டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க? நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு குட்டி கதை ஏதாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா அரசியல் கட்சி தலைவரானதுக்கப்புறம்? இல்லை, வந்த முதல் மேடையில குட்டி கதை சொல்ல போகிறேன்னு சொன்னார். இப்போ வர இதில் கேட்குறேன், அதில் வந்து என்ன சொன்னார்? பாம்புன்னு தான் சொன்னார். பாம்பை பார்த்து பயப்படாதுன்னு தான் சொன்னார். குட்டி கதைகள்லாம் சொல்ல. வழக்கமாக முடிக்கும்போது ஒரு கதை ஒன்று சொல்லி முடிப்பார். என்ன இப்போ நீதி கதைகள் எவ்வளவோ இருக்குது. ஆடியோ லான்ச் இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு கதை சொல்லுவார். இங்கே ஏதாவது கதை சொல்கிறாரா? அங்கே பேசுகிற ஏதாவது இங்கே பேசுகிறாரா? அங்கே நான் சினிமாவில் நடிக்கும்போது, அங்கே நான் பாட்டு பாடும்போது, அங்கே நான் டான்ஸ் ஆடும்போது, அங்கே நான் அப்படி இருக்கும்போதுன்னு ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ணுறாரா? எதையுமே அவர் ரிலேட் பண்ணுறதில்ல. தெளிவுபடுத்திட்டார் முதல்ல. சினிமா வேற, அரசியல் வேற. அரசியல் என் வாழ்க்கைக்குள்ளே நான் வந்துட்டேன்னா அதுதான், சினிமா வேற அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். அங்கே இருக்க யாராவது நடிகர்கள் வராங்களா? அவர் நினச்சி கூப்பிட்டா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சிறப்பு விருந்தினராக எத்தனை பேர் வந்திருப்பாங்க? யாராவது கூப்பிட்டுருக்காரா? எந்த ஒரு நடிகர் அவர் கூட பல ஆண்டு காலமாக பயணிக்கிற அவர் நண்பர் சஞ்சய், அவரை கூட கூப்பிடல. ஏன்னா அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் நடிச்சிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ணுறாரு. அவர் வந்தார்னா உயிர் நண்பர்கள் சார் அவங்க. உங்கள் உயிர் நண்பனோட கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் போவீங்கல்ல, அது கூட அவர் கூப்பிடல. பிறந்ததுலேருந்து அவங்களாம் உயிர் நண்பர்கள், 4-5 பேர் இருக்காங்க. ஒருத்தரை கூட உள்ளே கூப்பிடல. ஒருத்தரை கூட பட்சியில் போஸ்டிங் கொடுக்கல. தாடி பாலாஜிக்கே என் போஸ்டிங் கொடுக்கல, கூப்பிடல. அதுவே ஒரு இஷ்யூ போச்சு. எதுக்கு சொல்கிறாரு? வெயிட் பண்ணிட்டோம் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா நடிகராக பார்க்குறாங்களா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்குது. தவறு கிடையாது, நடிகர்லாம் அரசியலுக்குள்ளே வரக்கூடாதான்னு அப்படி இல்லை. ஆனால் தன் உயிர் நண்பரை கூட சும்மா ஜென்ரலாக ஒரு நண்பன் கட்சி ஆரம்பிக்கிறான் போய் உட்கார்ந்து பார்க்கறதுல என்ன தவறு இருக்கு? நடிகர்கள் அரசியல் அதை தான் சொல்ல வரேன். சினிமாக்கும் அரசியலையும் எவ்வளவு டிஃப்ரென்ஸா, எவ்வளவு ஒரு சீரியஸா பார்க்குறாரு, தன் பழைய இதை விட்டுட்டு வராருன்றதுக்கு இது ஒன்னே சான்றது சார். இப்போ ப்ரெசென்ட்ல படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து அந்த டேரக்டராக இருக்கட்டும், அவங்களை கூப்பிடுறது என்ன சார் தப்பு? இல்ல, யார வேணாலும் கூப்பிடலாம். ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னும் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேது, மக்களை சந்திக்க மாட்டேது, களத்துல போராட மாட்டேங்குது. எத்தனை வாட்டி நான் சொல்றது? வாரம் இந்த கேள்வி கேட்பீங்களா? இல்ல, நான் கேட்கல, தலைவர்களே இந்த கேள்வியை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க. அவர் பத்திரிகை சந்திச்சுட்டு தான் இருக்காரு, எல்லார்கிட்டயும் பார்த்துட்டு தான் இருக்காரு, பேசிட்டு தான் இருக்காரு. இல்லாம இவங்களால எப்படி பதில் சொல்ல முடிஞ்சது? வன்னியரசை கூப்பிட்டோம், நீங்க சொன்ன ஆட்களை கூப்பிட்டு தனியா அவர் பேட்டி கொடுத்தாரா? அதை வச்சு தான் பேசிட்டு இருக்காங்களா? எப்படி மேடையில மட்டுமே பேசிட்டு அவ்வளவுதான் சார். மேடையில தான் சார் பேசணும். மேல தான் பேசணும். மக்கள் களத்துல எப்ப வர போறாரு? பேசல. ஏன் பேசல? யார் சொன்னா மக்கள் களத்துல வரலன்னு? உங்க கண்ணு இருந்துருக்குன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. பார்க்காதவங்க கண்ணுக்கெல்லாம் அப்படிதான் தெரியும். காமான கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெயின்ற மாதிரி அப்படிதான் இருக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படி கிடையாது. அது அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு, பேசிட்டு தான் இருக்காரு. நேற்று எப்படி சார் பேர் சொன்னாரு? இவ்வளவு நாள் பேர் சொல்ல அப்படின்னு. அதற்கு முன்னாடி பேர் சொல்லலையே. அததான் சொன்னார்ல. 2 பேர் பேரையும் சொன்னாரா? கட்சி பேர் மட்டும் சொல்றீங்க, பேரை சொல்ல பயமானாங்க. இப்ப அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரா? அப்ப நீங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க, அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றாருல, அவ்வளவுதான். இப்ப அவர் ஒன்று சொல்றாருன்னா அதுக்கு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. கத்தி பேச மாட்டேன்னு சொன்ன விஜய் வந்து இப்ப இந்த மேடையில கத்தி பேசுறாரு. சொல்லுங்க. பேசவே மாட்டேன்றீங்க, பேசினா இப்படின்றீங்க. இல்ல, அப்போ ஒரு கொள்கையில வந்து தாவேக்காவே நிலையா இல்லையா அப்படின்ற கொள்கை சார் இது. பேசுறதுல என்ன சார் கொள்கை? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூடு இருக்கும் சார். ஒரு வாரம் நான் வந்து ஒரே மாதிரி பேசணுன்ற அவசியம் கிடையாது. மேடை ஏறினா மைக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே பார்த்து படிச்சுட்டு போத்துங்க இதுவா? அவரை தானே பேசுறாரு உட்காந்து. ஒரு நாள் அப்படி பேசுவார், ஒரு நாள் இப்படி பேசுவார். அவருக்கு எங்க எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். இப்படிதான் பேசணும்னு சொல்ல நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? நான் சொல்றேன், உங்களுக்கு யார் சொல்ற ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்க, நான் சொல்லுவேன், ஏத்துப்பீங்களா நீங்க? அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கீங்களா பேசுறதுக்கு? என்னையா பேசுறா முட்டாள் மாதிரி, இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா அவங்கலாம்? நீங்க யார் சார் சொல்றதுக்கு இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு? கருத்தை கேளுங்க, அந்த கருத்தை பேசுங்க. சொன்னார்ல 5 தலைவர்கள் கொள்கை தலைவரா ஏன் எடுத்திருக்கோன்னு விளக்குனாரா விளக்கலையா? எந்த மேடையிலயும் கொள்கை தலைவரை பேசுறதே இல்லையே, வெறும் ஆடியோ லான்ச் மாதிரியே தானே போயிட்டு இருக்குது. எந்த கொள்கை பார்க்கலையா? எதுக்காக காமராஜர், எதற்காக அண்ணா, பெரியார் பேசினாருங்களா? விஜய் பேசினாருங்களா? ஏன் பேசினாருங்களா? பேசினாரு, போய் எடுத்து பாருங்க. உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷ் தெரியல போல இருக்குது, அது நாங்க பொறுப்பு கிடையாது. அப்ப இங்கிலீஷ் தெரியலன்னா இவர் ஆங்கிலத்தில் ஏதோ பேசியிருக்காரு, இது என்னப்பா அர்த்தம்னு உட்காந்து கேளுங்க. ஏன் வேலு நாச்சியார சொன்னாரு, ஏன் அஞ்சலி அம்மா சொன்னாருன்னு அதற்கு தெளிவுபடுத்துறாரு. வை காமராஜர் பிகாஸ் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றாரு. வை பெரியார் ஃபார் ஹிஸ் இது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஈக்குவல் பண்ணிட்டே வராரு. ஃபார் ஹிஸ் அந்த ஈக்குவலன்ஸ் அந்த இந்த இதுன்னு சொல்றாரு. அப்லிஃப்டிங் ஆஃப் புவர் பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. வை இவர் வந்து ஐ மீன் அம்பேத்கர்
அதற்கு சொல்றாரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணிட்டு சக மனிதர்களை பார்க்கறதுக்கான கீழ் மனிதர்களை மேல் கொண்டு வரதுக்கான ஒரு இதை கொண்டு வந்தாரு. ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்காரு. வேலுநாச்சியார் இதற்கு, வீரமங்கை அவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க, போராடின அந்த ஒரு இதுக்காக, இவங்க எதுக்கு, அஞ்சலி அம்மா எதுக்குன்னு எல்லாருமே தான் சார் சொல்றாங்க. ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர்ன்றது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அவர் மேடையில் ஏறி விஜய் மட்டும் தான் புகழ்றாரு ஒழிஞ்சு மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேன்றாருல. விஜய் தானே சார் பேசணும், அதான் விஜய் பேசிட்டாரு சார். பொதுச் செயலாளர் அவர் பேசிட்டாரு கரெக்டா, அதனால இவரை புடிச்சுக்கிட்டீங்களா? இல்ல, பொதுச் செயலாளர்ன்றது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. பொதுக்குழு கூட்டம் அது அவங்க கட்சிக்கான கூட்டம். மக்கள் பிரச்சனை அங்க பேசணுன்ற அவசியமே கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுக்க. தீர்மானம் மட்டும் தான் நிறைவேற்றணும். தீர்மானத்தை நிறைவேறாச்சு, இதெல்லாம் நாங்க பண்ண போறோம்ட்டுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத சொல்லணும். 52,000 பூத் வாலண்டியர் போட்டாச்சு, 69,000 தெளிவா கரெக்டா போட்டிருக்கோம்னு சொல்றாரு. புதுசா வரவங்களுக்கு இனி கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துட்டோம். 20-30 வருஷமா இருந்தவங்களுக்கு, புதுசா வந்தவனுக்கு இனிமேல் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. புதுசா நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க, அவர்களை பண்ணுன்னு ஒரு பொதுச் செயலாளரே தலைவர்கிட்ட கோரிக்கையை தான் அங்க வைக்கிறாரு. இதெல்லாம் தான் நடக்கும். பொதுக்குழு எப்படி நடக்கும்னு யாராவது பார்த்துருக்காங்களா? கட்சி நடத்துறவன்னா நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். இதுதான் பொதுக்குழு நடத்துவாங்க. தெளிவுபடுத்திட்டாரு. அடுத்த கட்டம் என்னன்றதை சொல்றாரு. எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்கன்றதை சொல்றாரு. அதுக்கப்புறம் தலைவர் போல்கண்டு பேசுறாரு. இதெல்லாம் பண்ணிருக்கோம் தலைவரே, நீங்களால் தான் நடக்குதுன்றாரு. ஏன் எல்லா பொதுக்குழு கூட்டலையும் என்ன பண்றீங்க? அவ்வளோ பெரிய வீரவாள் வைக்கிறீங்க, தலைவர் ஒரு முண்டாஸ் மாதிரி ஒன்று வைப்பீங்க, கண்ணே தெரியாத அளவுக்கு ஒரு மாலையை போடுவீங்க, கையில் ஒரு பெரிய ஒரு 10 அடிக்கு ஒரு வாழை ஒன்று கையில் கொடுப்பீங்க, அது இதெல்லாம் பண்ணுவீங்க. நேற்று அந்த மாதிரி நடந்துச்சா? அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே. தெளிவாக வந்தாங்க, உட்காந்தாங்க, பேசினாங்க, போயிட்டே தானே இருந்தாங்க. அப்புறம் என்ன எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவீங்க? தலைவர் தானே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இந்த கட்சியில் மட்டும் நடக்குது, எந்த கட்சியிலும் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லா கட்சியிலும் என்ன பொதுக்குழு நடக்குதோ அதே தான் நடக்குது. எவனெல்லாம் விமர்சனம் பண்றானோ அவனெல்லாம் போயிட்டு திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் பொதுக்குழுவையும் போட்டு பார்த்து, விசிகா வரைக்கும் பொதுக்குழு போட்டு பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு கம்பாரிசன் வச்சுட்டு அப்புறம் பேச சொல்லுங்க, ஏத்துக்கலாம். எல்லா கட்சியிலும் ஒரே பொதுக்குழு தான் நடக்குது. அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செஞ்சிருக்காரு பொதுச் செயலாளர். நேற்று வந்து ஆதவ அர்ஜுனுக்கு மேடையில இடம் இருக்கு, ஆனா அந்த இயக்கத்துக்காக உழைச்சமா யாருமே அந்த மேடையில இல்லையா? காமெடியா பேசாதீங்க. ஒரு பொதுக்குழுன்னு என்ன தெரியுமா? ஆபீஸ் பேரர்ஸ் புரோட்டோகால் இருக்கும் தான் சார் மேல உட்கார முடியும். எளிமையான கட்சி இல்ல, எளிமையான கட்சி புரோட்டோகால் அதான் சார். எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு முன்னாடி 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர், அவர் பேர் என்ன, துரைமுருகன். அதற்காக அவங்க என்ன பண்ண முடியும்? அங்க உட்காந்து வைக்க முடியுமா? புரோட்டோகால் ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஸ்னா சீஃப் மினிஸ்டர் தான் உட்கார முடியும். பொறுப்புகள் சொல்றேன் சார். கொடுத்த பொறுப்பை வந்து ஒரு தொண்டனுக்கு கொடுக்கலையே, இந்த இயக்கத்துக்காக போராடினவனுக்கு கொடுக்கலையேன்னு தான் நான் கேட்கிறேன். சார், கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் யாருக்கு என்னென்ன வைக்கணுமோ அவங்கவுங்க அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அவர் ஒரு தேர்தல் பரப்புரையாளராக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. யார் வேணாலும் எங்க வேணாலும் கொண்டு வரலாம். 100% வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா கட்சியிலையும் மாறும். ஒரு கட்சியில நேத்தி ஆட்டோக்காரர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு, ஒரு மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காரு, ஒரு மளிகை சாமான் கடைக்காரனுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 30, அவரே சொல்றாருல, காசு எடுத்துட்டு வந்தவனு நாங்க கொடுக்கல, 30 வருஷமா இருந்தவனுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நேத்திக்கு வந்து ஆது வச்சுனா நாளைக்கு வந்து ஆது வச்சுனா கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் உட்காந்து வைக்க முடியாது. ஆது வச்சுனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்க நீடட். நான் ஒருத்தன் இன்னைக்கு ஆரம்பிப்பான் புதுசா, நான் இன்னைக்கு சஃபாலஜிஸ்ட் வச்சுக்கிங்க. அதுக்காக என்ன சார் சஃபாலஜிஸ்டா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு காமேஷ் 3 வருஷமா, அவரை கூப்பிட்டு வந்து தேர்தல் இதை கேட்கல, நேத்திக்கு வந்து பிகே தூக்கி முன்னாடி உட்காந்து வச்சிருக்காரு அப்படின்னு கேட்க முடியுமா? ப்ரூவன் ரெக்கார்ட். எனக்கு ஐடியா கொடுக்க முடியும், எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியும். அதுக்காக நான் சொல்றதை ஏற்றுப்பாங்களா? நான் மறைமுகமாக தான் ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் போய் பேச முடியும். ஸ்டேஜில் உட்காந்து வச்சா கேட்பாங்க. 3 வருஷமா காமேஷ் பேசிட்டு இருக்காரு, 4 வருஷமா ஆதரிச்சு அவரும் ஐடியாலாம் வச்சிருக்காரு, அவரை மேலே ஏற்றாம பிகே கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு பேசலாமா? சொல்லுங்க. இப்போ நீங்களும் நான் தான் பேசிட்டு இருக்கோம், பின்னாடி தான் கேமராமேன் வேலை செய்யறாரு, உங்களோட சீனியரா இருப்பாரு. அதுக்காக அவர் போட்டோவே கண்ணில் காட்டுறது இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கோமா அவரை? நீங்களும் நான் தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்? அது வந்து நம்ம உட்காந்து ஒரு பேசுறதுக்கான வேலைகள். அவர் நடுவில் வந்து உட்காந்துக்கினு, சார் நான் இத்தனை நாளாக இருக்கிறேன், நான் நீங்கள் உட்காந்துக்கிறேன், வாங்க சேர்ந்து பேசுவோம், சமத்துவம் கரெக்டாக இருக்குமா? ஆனால் மேடையில் மட்டும் பேசுகிற சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் அப்படின்னு சார் அதுக்காக அவர் என்ன மரியாதை இல்லாமல் நடத்துகிறோம்? வந்தோடனே கை கொடுக்குறோம், ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்கன்றோம், அவர் உட்காந்துருக்காரு, அவுட் ஆஃப் ஸ்டேஜில் இருக்காரு, அவ்வளோதானே. யார் யார் எங்கே காட்டுவாங்க அவங்களும் அங்கே தான் சார் காட்ட முடியும், எல்லா இடத்துலையும் எல்லாரையும் காட்ட முடியாது. அது ஒரு புரோட்டோகால். அங்கே எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க? அதற்கான மாநில அளவில் யாருக்கு இது கொடுத்துருக்காங்களோ ஆஃபீஸ் பேரர்ஸாக பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க தான் உட்கார முடியும். அதுதான் ஆண்டு விழா நடத்துறாங்கல்ல, 120 பேர் உட்கார்ந்தாங்களா இல்லையா? சார் இது ஒரு பொதுக்குழு. பொதுக்குழுல ஆபீஸ் பேரர்ஸ், தட் டு யாருன்னா ஸ்டேட் ஆபீஸ் பேரர்ஸ் தான் உட்கார முடியும், வேற யாரும் உட்கார முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவரே தான் பேசுறாரு. அவங்க மட்டும் பேசலாம். தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது அதை ஏற்றுக்கொள்கிறாரா ஏற்றுக்கொள்ளையா கீழே இருக்கிறவங்க சொல்ல முடியும். அது ஆண்டு விழாவில் உட்காந்து வச்சாங்களா உட்காந்து வைக்கலையா? ஒரு கேள்வி இல்ல. சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா,
தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து ஒரு தவழும் குழந்தை, அவரெல்லாம் எங்களை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. தவழும் குழந்தையை பற்றி நீங்கள் ஏன் பேசுறீங்க? ஓடுற குழந்தையை பற்றி போய் பேச வேண்டியது தானே? உங்களுக்கு சரிசமமா? தவழும் குழந்தையை பற்றி உங்களுக்கு ஏன் சார் பேச்சு? வாலான்ட்டு போனோம் இதே சேகர் பாபு கிட்ட போயிட்டு அவர் பேர் என்ன, ரஞ்சித், டேரக்டர் ரஞ்சித்தை பற்றி கேட்கும்போது ரஞ்சித்தா யார் அவர் அப்படின்னு யாருமே தெரியாது அப்படின்னு அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போனீங்க, பதில் சொல்ல மாட்டேன்ட்டுன்னு. ஏன் விஜய் சார் மட்டும் தவழற குழந்தையை பற்றி அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டு போக வேண்டியதானே? ஏன் பயப்படுறீங்க? ஏன் உட்காந்து உங்கள் முதலமைச்சர் போகிறதுனால அன்றைக்கி தான் சார் உட்காந்து உழுந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அவரை கூட பேசலை ஜாஸ்தி. ஒரு முதலமைச்சர் போகிறதுனால அவருக்கு 73 வயசா 74 வயசு ஆகுது. இந்த 74வது வயசில் கடந்த 75 ஆண்டுகள் 74 ஆண்டுகளில் வந்த பாதைகளை பற்றி பேசலை, கடந்து வந்த பாதைகளை பேசலை, அவர் எப்படி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாருலாம் பேசலை. அங்கே வந்து மைக்கை பிடிச்சின்னு விஜயனா பற்றி பேசினிக்கிறீங்க ஃபுல்லாக. நேத்திக்கு வந்தவர் நீ எங்கள் அண்ணன் எப்படி தெரியுமா? டேய் உங்களை யார் கேட்டாங்க? எங்கேயாவது நான் என்ன கேள்வி கேட்குறேன், அந்த மேடையில் தவிர்த்து வேறு எங்கேயாவது விஜயண்ணாவோ வேறு யாட்களோ அவங்கள பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணுறாங்களா? எங்கேயும் பண்ணுறதில்ல. வந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற விமர்சனத்துக்கு எதிர்கருத்து வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏன் பயம்? இவ்வளோ எதுக்கு நேத்திக்கு யாருமே வந்து ஒரு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு முடக்கவே இல்லை. எங்களை முடக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் முடக்கல எங்க முடக்கு? அப்போ 3 இடத்துல நீங்க மீட்டிங் போட்டிருக்கீங்க, மாநாடு போட்டிருக்கீங்க. எப்படி இதெல்லாம் எப்படி இடம் கிடைச்சது சொல்லிட்டு இருக்காங்க? என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மேடை கிடைக்க வேண்டிய கிடைக்காமல் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாங்கள் வாங்கறதுக்கு நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் தான் சொல்றாரு. புரியுதா? அதையும் சொல்றாரு. நான் தூக்கி போட்டு போக எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, சட்டத்தை மதிக்கிறவன் நான்றாரு. அது நீங்க பார்க்கணும். எல்லாத்தையுமே தெளிவு தானே சார் படுத்துறாரு, சொல்லி தானே கரெக்டாக சொல்றாரு அவர். நீங்க தடுக்கிறீங்க, நான் தூக்கி போட்டு போக எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. பரந்தூர்ல 1 மணி நேரம் கொடுத்தீங்க எனக்கு. நீதிமன்றம் போக வேண்டியதானே? நீங்க இது மாதிரி என்ன தடுக்கிறாங்க, என்ன ஒடுக்குறாங்க, நீதிமன்றம் போக வேண்டியது. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும், அதுக்கும் ஒரு ஸ்டேஜ் வரும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்கள் செய்வோம். எடுத்தோடனே போய் நிற்க முடியாது நீதிமன்றத்தில். எங்கே தடுத்தாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. பரந்தூர் போனேன், 1 மணி நேரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அங்கே போய் பேச போனேன், இந்த இதுக்கு போயிருந்தேன். எல்லாருக்குமே தெரியும் எத்தனை வாட்டி வந்து டேட்டு மாறினுச்சு, எதனால் வந்து இடம் மாறிச்சுன்ட்டுன்னு. இதுக்கு மாநாடுக்கு நடந்துச்சு. அப்புறம் ஏன் வந்து இங்கே நடத்த விட முடியாமல் நடத்த விடாமல் கொண்டு போயிட்டு மகாபலிபுரத்தில் போட்டாங்க ஆண்டு விழான்றதும் தெரியும் எல்லாருக்கும். எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரம் மெரினில் வந்து உட்காந்துறா, நீங்கள் உங்கள் கதை கந்தல் வாங்கடா எல்லாரும் அங்கே பேசுவோன்ட்டான்ட்டான். என்ன பண்ணுவீங்க? சட்டத்தை மதிக்கிறாரு, ஜனநாயகனாக இருக்காரு, அதனால தான் அப்படி இருக்காரு. வேற ஒருத்தனா இருந்தால் இதான் சான்ஸு, சொடுக்குனா 1,00,000 பேர் வந்து நிற்கிறான்னா சீன் போடுவானுங்க எல்லாரும். அவர் நேர்மையாக இருக்காரு, சீன் போட விரும்பலை. வேற ஒரு கட்சி தலைவர் இதில் ஒரு 10% கூட்டம் வேற ஒரு கட்சி தலைவனுக்கு வரணும்னா அவன் போடுற சீனே வேற. வள்ளுவர் கோட்டத்தில் உட்காராமா, அங்கே போகிறேன், யார் தெரியுமான்னு சீனை போட்டுன்னு இருப்பான். அவர் அப்படிலாம் இல்லாமல் இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே ஃபர்ஸ்ட். அவரோட தகுதி, அவரோட என்ன சொல்லலாம், அவரோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே தெரிஞ்சும் அதை அமைதி காமிச்சுக்கிட்டு நாட்டு மக்களுக்கு நாம் இது இல்லை, இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம அடிக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பழக்கமான அரசியல் எடுக்க வேண்டாம், நம்மளோட அரசியலை மக்களிடம் அற வழியில் கொண்டு போய் சேர்ப்போம்ன்ற ஒரு கணக்கில் தான் அவர் பேசுறாரு. அதனால தான் அவர் நடந்துக்கிறார். அவர் சொன்னார்ல, உங்ககிட்ட தெளிவுபடுத்தினார். என்ன சொன்னார் அவர் உங்ககிட்ட? நம்மகிட்ட பேசும்போது மேடையில் இதை தூக்கி போட்டுறது எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, ஆனால் நான் சட்டத்தை மதிக்கிறேன்ற. சட்டத்தை மதிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தவறு செய்தாலும் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. அதை நான் அந்த லாவை நான் அபைட் பண்ணுறேன்னு, ஹீ இஸ் அபைடிங் த லா. அதை தான் நீங்கள் பார்த்து அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதை விட்டுட்டுலாம் பேசக்கூடாது. இப்போ அவருக்கு அரெஸ்ட் ஆகுது 2 நிமிஷம். அவர் அரெஸ்ட் ஆனால் என்ன வந்துடுங்களா தமிழ்நாட்டில்? நான் அதை வந்து இதுக்காகலாம் சொல்ல, ரொம்ப சீனியராக சொல்ல. ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வர. அதை புரிஞ்சுக்கிங்க. ஜனநாயக முறைப்படி நிற்கிறார்ல, அதுக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்கன்னு சொல்கிறோம். ஈசிஆர் சரவணன் தொகுதியில் அடுத்த முதல்வர் புஷி ஆனந்த் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு பதாகையை பார்த்தோம். அதுக்கான காரணம் என்ன? நான் பார்க்கல. இப்போ எங்கே போட்டிருக்காங்க? யார் போட்டிருக்காங்க? அப்போ அந்த சரவணன் தொகுதியிலே இருக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க போஸ்டர் போட்டு அடுத்த முதல்வர் புஷி ஆனந்த் அவர்களே, அப்படி வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி அவர். வாய்ப்பே இல்லை பிரதர். விஜயண்ணா தவிர்த்து அவங்க கட்சியில் தலைவர் போஸ்டே கிடையாது. எல்லாருமே செயலாளர் தான், மாவட்ட செயலாளர் தான். அவங்க கட்சியில் ஒரே ஒரு தலைவர் போஸ்ட், அந்த ஒரே போஸ்ட் விஜயண்ணா மட்டும்தான். தலைவர்னு வேறு யாரையுமே கூப்பிடக்கூடாதுன்றதுக்காக ஆனந்த் அண்ணன் அவங்க கட்சியில் எடுத்த ஒரு முடிவு. தப்பு கிடையாது. அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டாண்டு. நீ அப்படி எடுத்தலாம் சொல்ல முடியாது. ஏதாவது தலைவர் சொல்லுங்க. இயக்கமாக இருக்கும்போதெல்லாம் தலைவராக இருந்திருக்காங்க மாவட்ட தலைவர்கள்லாம். இப்போ எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள் தான். யாருக்குமே தலைவர்ன்ற ஒரு போஸ்டிங் கூட கிடையாது. தலைவர் அந்த கட்சியில் ஒரே தலைவர் விஜயண்ணா மட்டும்தான். இது வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா, அது இப்போ ஈசிஆர் சரவணன் தொகுதியில் நினச்சினா ஒன்று ஈசிஆர் சரவணன் தான் அது ஓட்டுனது அர்த்தமா? எவனாலும் ஒட்டிட்டு போயிருக்கலாம், கெட்ட பேர் வாங்கி கொடுங்க. அதனால் லாஜிக்கே இல்லையே நீங்கள் சொல்கிறது. அப்போ கொளத்தூரில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா முதலமைச்சர், திருநெல்வேலி என்ன ட்ரிப்ளிகேனில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா துணை முதலமைச்சர் ஏற்றுக்கலாமா? கரெக்டாக இருக்குமா? சொல்லுங்கள் நீங்கள்.
இல்லை சார், நீங்கள் தான் சொன்னீங்க ஈசிஆர் சரவணன் தொகுதியில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது. இப்போ நான் போய் அந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டுறேன், ஒரு தப்பான ஒரு போஸ்டர், இதே மாதிரி ஏதோ ஒரு போஸ்டர் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அதுக்கான பொறுப்பு வந்து இவர் ஏற்றுக்கணும். துணை முதலமைச்சர் உதய் ப்ரோ குளத்தூரில் ஓட்டினா அவர் ஏற்றுக்கணும். ஏற்றுப்பீங்களா? எவன் ஓட்டினா யார் ஓட்டினானே தெரியாது. ஃபஸ்ட்டு சும்மா எவனோ ஒருத்தன் ஓட்டிட்டு வேற எதுவும் சிண்டு முடிச்சு விடுறதுக்கு போகிற வேலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இங்கே நடக்குமான்னு. ஓகே, இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, சாதாரண தொண்டர்கள் வந்து விஜயை பார்த்து சத்தம் போடலாம். ஆனால் அந்த மேடையில் விஜய் பேசுகிறாரு, முக்கிய பொறுப்பாளர்கள் அங்கே உட்காந்துருக்க பொறுப்பாளர்களே எழுந்துச்சு எப்படி சினிமாவில் நம்ம விசில் அடித்து கத்தி எழுந்துச்சு கூச்சல் போடுறோமோ அதே மாதிரி போகிறாங்க. அப்போ எப்படி இந்த அரசியல் வந்து அவங்க வழி நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. யார் தாங்க செய்யல? எல்லா கட்சியிலும் தாங்க செய்யறாங்க. நம்ம மாற்றுன்னு வரோம்ல. சரி, ரைட். மாற்று என்ன? இதனால என்ன மாற்றம் குறைஞ்சிரும் உங்களுக்கு? ஒரு விசில் அடிக்கிறது தப்பா? ஒரு கை தட்டுறது தப்பா? இன்னமும் அப்படியே திரைப்படத்துல பாக்குற மாதிரி அந்த கருத்து விசில் அடிச்சான்னு வச்சுங்க, அது திரைப்படம் கிடையாது. அவர் பேசினதுல அவ்வளவு உண்மை இருக்கு. அந்த நேர்மை கை தட்டுறான் தன்னை மீறி. நீங்க திரைப்படமா பாக்குறீங்க, அது உங்க தப்பு. உங்க கண்ணுல தான் சார் தப்பு இருக்கு. அவர் அரசியல்வாதியா மாறிட்டார் சார், சினிமா நடிக்கல சார். இவங்க எல்லாம் சினிமால, அதாவது அரசியல்வாதி நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் நடிப்பை விட்டு ஒரிஜினல் நேர்மையாக அரசியல்வாதி ஆகிறாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் திரையில் தேடாதீர்கள் தலைவன் சொல்லிட்டு நேரில் நாங்க தான் தலைவன் சொல்லிட்டு எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ரியல் ஹீரோஸ். ஹி இஸ் த ரியல் ஹீரோ. அவர் சினிமாவில் மட்டும்தான் நடிக்கிறாரு, வாழ்க்கையில நடிக்கல, நேர்மையா தான் இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மக்கள் கிட்ட நேர்மையானவன் போய் சொல்லி நீங்க தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்ற சார்? ஒரு நல்ல கருத்து யார் சொன்னாலும் கை தட்டலாம் சார். அந்த காலத்துல ராஜாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கவிஞர் வந்து பாடிட்டு போனார்னா ராஜாவே ஏந்து நின்று கை தட்டுவாரு. அப்ப என்ன எப்படி பார்ப்பீங்க? ராஜா நீ எப்படி பேசலாம், நீ எப்படி கை தட்டலாம்னு சொல்ல முடியுமா என்ன? அந்த கவிதை கொடுக்குற மரியாதை, அந்த தமிழுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த கவிஞனுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த மாதிரி தான் ஒரு தலைவன் ஏந்து நின்று அங்கே பேசும்போது தன்னை அறியாமல் அந்த உண்மைக்கு யாரா இருந்தாலும் தன்னை மீறி கைத்தட்டல் வரும். அது வரணும். அதுதான் உண்மையா கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 200 ரூபாய்க்கு கூட்டிட்டு வந்து உருட்டு பீப்பு அந்த ஊபீஸை உட்காத்தி வச்சுக்கிட்டு நான் கை தட்டும் போது நீங்களும் கை தட்டணும், எது கை தட்டுறேன்னு தெரியாம ஒருத்த மட்டும் கை தட்டுவாங்க உட்காந்து. ஒரு ரெட் கலர் சொக்கா போட்டுங்கிறான், ஒரு ரெட் கலர் துண்டு போட்டுங்கிறான் பார், அவன் கை தட்டினா நீங்க எல்லாம் கை தட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சு அங்க பேட்ச் மாதிரி உட்காத்தி வச்சு கை தட்டுன்னு இருக்காங்களே, அந்த மாதிரியா? அப்படி பண்ணுவான்னு சார்? இதெல்லாம் தானா வரும் சார். அவனுக்கே தெரியும். அவங்க உட்காந்து பேசுறவங்க அப்பா அம்மாவே கை தட்டி இருக்கலாம். அவங்க அப்பா எது சார் கை தட்டுறாரு? அடுத்த கேள்வி கேட்பீங்களா? யார் வேணாலும் கை தட்டலாம். கை தட்டுறதுல ஒன்றும் தவறு இல்லையே. அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பயர்டு தானே. நம்மள மீறி கை தட்டுறோம்ல. ரசிகர் மனப்பான்மையிலேயே இருக்கிறாங்களா இன்னும் மக்களுக்கு? நாளைக்கு அவங்க ஒரு எம்எல்ஏ எம்பி சார், அவங்க கை தட்டுறது ரசிகர் தப்பா? அப்ப சட்டசபையில் உட்காந்து கை தட்டுறீங்களே, டொங்கு டொங்குன்னு பெஞ்ச் அடிக்கிறீங்களே, அப்படின்னா சொல்லாத. ஒரு ஆரவாரம் என்பது அதற்கு செய்த நல்ல விஷயத்துக்கு ஊக்குவிக்குவதற்காக, அதை வழிமுறை நாங்க ஏற்றுக்கொள்றோம் சொல்றதுக்கு. சட்டசபையில கை தட்டுறாங்களா இல்லையா? எல்லாரும் தட்டுறாங்களா இல்லையா? சொல்லுங்க. எதுக்கு தட்டுறீங்க? பாராளுமன்றத்தில் கை தட்டுறாங்களா இல்லையா? அப்போ அவங்களாம் முட்டா பசங்களா? ஏன்டா டே, உங்களை வந்து வாக்களிச்சு உங்களை கூட்டு போய் சட்டசபையிலையும் பாராளுமன்றத்தில் உட்காந்துச்சு கை தட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. ரசிகர் மன்றத்தில் இடறீங்க நீங்களாம். ரசிகர் மன்றம் விசில் அடிச்சு கை தட்டுன்னு இருப்பான், நீங்கடா விசில் அடிச்சு கை தட்டுனுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாமா? இல்லை, எதிர்க்கிறீங்களா, விமர்சிக்கிறீங்களா? ஏன் விமர்சிங்கன்னா அது பதில் சொல்கிறோம். ஆமாச்சுன்னா கை தட்ட தான் செய்வோம். தப்பு ஒன்றும் இல்லை. அதில் என்ன தப்பு இருக்குது சார்? அவன் இன்ஸ்பயர்டு பை த ஹீரோ சார். கரெக்டு தான். இந்தியாவே இப்போ நான் என்னோட ஒரே கேள்விதான், 15 மாநிலத்துக்கு மேலே ஆட்சி சமைச்சிட்டு இருக்கிற பாஜக 2024 என்னன்னு சொல்லிச்சு? மோடிக்கா கேரண்டி தானே சொல்லிச்சு. பாஜக கேரண்டின்னு சொல்லியே இல்லையே, அவங்களோட என்டிஏ கூட்டணிக்கான கேரண்டின்னு சொல்லியே. ஏன் மோடிக்கா கேரண்டின்னு சொல்றீங்க? இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐடியாலஜி பேஸ்ட் பாலிடிக்ஸ் இல்லை, லீடர் ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான். தலைவன் முகத்துக்கு தான் இங்கே ஓட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் அப்படிதான் இருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் முட்டா பசங்க சொல்லிடலாமா? முட்டா பசங்க அவன் கருத்தை கேட்காம அவனுக்கு போய் ஓட்டு போறீங்க, அவனை பார்த்து கை தட்டுறீங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் எல்லாரும். இந்த மாதிரி விமர்சிச்சு அத்தனை பேரையும் அப்போ ஏற்றுக்கிறேன். மக்கள் எல்லாம் முட்டா பசங்க, அறிவே கிடையாது, லூசுங்க, அவனோட கருத்தை கேட்டுட்டு அது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கை தட்டணும். அதை விட்டுவிட்டு அவன் என்ன சொன்னாலும் கை தட்டுன்னு விசிலடிச்சான் குஞ்சுங்களா இருக்கிறானுங்க, முட்டா கம்நாட்டிங்களா அப்படின்னு ஏதோ ஒன்று திட்டுங்களேன் பார்ப்போம். இந்த விமர்சனம் பேச சொல்லுங்க பார்ப்போம். இல்லை எதை வேணா ஒருத்த ஏறி ஸ்டேஜில் நின்றுட்டு பேச ஆரம்பிக்கும் போது நான் பேசும்போது யாவனும் கை தட்டக்கூடாது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கேன்னா? நல்ல கருத்து தான் கை தட்ட தான் சார் செய்வான். அது எல்லாருமே பொருந்தும். அதையும் இவருக்கு நான் மட்டும் ஒரு நொட்டை சொல்லி வைக்கிறீங்க, மற்றவங்க நான் மட்டும் என்ன ஒரு ஆரவாரம், என்ன ஒரு திறமையான பேச்சு, என்ன ஒரு இந்த பேச்சு அப்படின்னு விமர்சிக்கிறீங்க. அவருக்கு மட்டும் தூக்கி பாராட்டு வைக்கிறீங்க. லாஜிக்கே இல்லை. கொஞ்சம் அடுத்த வாட்டிலேருந்து நல்ல கேள்விலாம் கேட்க சொல்லுங்க, அது நல்ல பதில் சொல்லுங்க. மொக்க கேள்வியா இல்லை. எல்லா தலைவர்கள் பேசுறது தான் நம்ம எடுத்து. நான் உங்களை சொல்ல ப்ரோ, இப்போ நான் சொன்னது எதுவுமே நீங்க இல்லை, நீங்கள் சொன்னதை தான் நீங்க எடுத்து கேள்வியா வைக்கிறீங்க. அதுதான் நான் பதில் சொல்றேன்.
கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி நல்ல கேட்டப்பா இப்படி ஒரு கருத்து, இப்படி ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு பதில் என்னப்பா அப்படின்னு கேட்க சொல்லுங்கள். கை தட்டினாரா, லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் கை ஏன் தூக்குனாரு, அப்போ ரைட்டு கை தானே தூக்கிடணும், இவனே ரைட்டு கை தூக்குறாரு, அப்போ இவர் ரைட் விங்கா, இந்த மாதிரி கேள்விலாம் வலது சாரியா, வலது கை தூக்குறதுனால இந்த மாதிரி மொக்க கேள்விலாம் கேட்க சொல்லுங்க. நல்ல கேள்வியாக கேட்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி பிரதர்.